மண் இல்லாமல் வெங்காயத்தாள் வளர்ப்பது எப்படி? இது வந்து தண்ணி லேசாக ஊற்றிட்டு இந்த வெங்காயத்துங்களில் வச்சுட்டோம்னாக்கா இது போல் வேர் விட்டு இது போல் வருது. வரும்போது அப்புறம் இதில் கீத்து போட்டு இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம், பயன்படுத்துறது வீட்டுக்கு. எடுத்துட்டாக்கா இது போல் வரும். இது போல் வரும். இது போல் எடுத்து வச்சோம்னா இதை ரெண்டாக கூட இப்போ உடைக்கலாம். இப்படி இதை இப்படி ரெண்டாக உடைச்சி இப்படி வச்சாலும் இது ரெண்டு சரியாக வரும். இது வந்து இப்படி வச்சுட்டோம்னாக்கா இது போல் வரும். இதில் வைக்கும்போது இது போல் வந்து வேர் வரும். வருது பாருங்க. இதில் வந்து இது ஒரு பெட்டி, இதுக்கு கீழே ஒரு பெட்டி, இதில் வந்து ஓட்டை இருக்குது. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி வைக்கிறோம். ரொம்ப அந்த வேர் படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறோம். ஊற்றி வச்சுட்டோம்னாக்கா இது மாரியா நல்லா வளர்ந்து வருது. எல்லாமே மண் இல்லாமல் வளர்க்குறோம். இதை வந்து அப்படியே பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு. இதை கட் பண்ணி தால் பண்ணலாம், வேறு எது வேணாலும் செய்யலாம். இந்த வெங்காயத்தால் செய்கிறோம்ல, கூட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த கூட்டு பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இது வந்து இப்படி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், இதையும் பயன்படுத்திக்கிறோம். வெங்காயத்தையும் எடுத்துக்கிறோம், இதுவும் வளர்ந்துக்கினே வருது. இது மாதிரியா அதுதான் நீங்களும் செய்யுங்க பாருங்கள். அவ்வளோதான்.